தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த நிலைதான் உள்ளது. இதனை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த புலன் விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது. அஜித்குமார் அவர்களின் தாயாரையும் அவருடைய உடன்பிறந்த தம்பி நவீன்குமார் அவர்களையும் இப்போது நாங்கள் நேரிலே சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தோம். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம். எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வழக்கமாக காவல் நிலையத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவின் ஆய்வாளர் முதலில் இந்த புகாரை பெற்றிருக்கிறார், சிஎஸ்ஆரை தந்திருக்கிறார். எந்த முகாந்திரமும் இல்லை என்பதனால் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் எந்த எஃப்ஐஆரும் போடல. புகாரை பெற்றுக் கொண்டதற்கான ரசீது மட்டும்தான் தந்திருக்கிறார். அதன் பிறகு டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார்கள்? எஃப்ஐஆரே இல்லை. இதுவே ஒரு அத்துமீறல். அதன் பிறகு இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தார்குண்டே, வி.ஆர். கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் காவல்துறையினரை குறித்து சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற ஆவணங்களில் அப்படியே பதிவாகி இருக்கின்றன. காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இது திருமாவளவன் சொல்லுகிற கருத்தல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேசிய அளவில் காவல்துறையினரின் அதிகார ஆணவம் என்பது அவ்வப்போது வெளிப்பட்டு இருக்கிறது. அவர்களை மனித உரிமை உணர்வுள்ளவர்களாக விழிப்புணர்வு பெறச் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஒரு புலன் விசாரணையை காவல்துறையினர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு 11 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது. விசாரிக்கக்கூடியவர்கள் யார் என்கிற அடையாளத்தோடு யூனிஃபார்ம் இருக்கணும், அவங்க பெயர் இருக்கணும், என்ன வழக்குக்காக விசாரிக்கிறோம் என்கிற தகவலை சொல்லணும் போன்ற 11 கட்டளைகள் பிறப்பித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதல்களை எந்த காவல் துறையை சார்ந்த அதிகாரிகளும் பின்பற்றுவதில்லை. எந்த வழக்காக இருந்தாலும் புலன் விசாரணையின் போது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற வரையறைகளை இவர்கள் பின்பற்றுவதே இல்லை. இந்த வழக்கில் விசாரித்த 5 பேருமே யூனிஃபார்ம் இல்லை, சீருடை அணியவில்லை. யாரோ வழிபோக்கர்களைப் போல, கூலிப்படை கும்பலை போல திடுமென அவர்களை வந்து தூக்கி சென்றிருக்கிறார்கள். இந்த வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரையும் கொண்டு போயிருக்கிறார்கள். பல மணி நேரம் வைத்து விசாரணை என்கிற பெயரால் அவரை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவரையும் அடித்திருக்கிறார்கள், தாக்கி இருக்கிறார்கள். எனவே இது வெறும் போலீஸ் எக்ஸஸ் என்ற சொல்லுக்குள்ளே சுருக்கிவிட முடியாது. இது ஒரு ஸ்டேட் டெரரிசம், அரச பயங்கரவாதம். இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்வர் அவர்கள் நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறார். வாடகை வீட்டிலே குடியிருக்கிற கணவரை இழந்த அந்த தாய்க்கு ஆறுதல் அளிக்கிற வகையில அரசு வீட்டுமனை பட்டா வழங்கும், வீடு கட்டித்தரும் என்கிற உறுதியையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருப்பதாக சொன்னார்கள். அத்துடன்
அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் ஒரு உயிரை மீட்க முடியாது. ஆகவே அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சி சார்பிலே இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அரசு அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும். பிணையில் வெளிவிடாமல் விசாரிக்க வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறையின் அமைச்சராகவும் இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்துட்டான்னு சொன்னீங்க. ஆனால் நீதிமன்ற கொட்டுதலுக்கு பிறகுதான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் முதல்வர் இதிலே நேரடியாக தலையிட்டு இருக்கிறார், நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சிபிஐ விசாரிக்கட்டும் என்று விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார் என்பது ஒரு புதிய நடைமுறை. 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல வந்து நீங்க பேட்டி கொடுத்திருந்தது. இது மாதிரி இந்த காவலர்கள் ஒரு 5 காவலர்களுக்கு மேல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆறுதல் அளித்தாலும் அப்படின்ற ஒரு பதிவை இந்த இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பேசுறீங்க. இப்ப வந்து ஆறுதல் அளிக்கிறதாக இருந்தாலும் முதலமைச்சர் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காருன்ற மாதிரி நீங்க அதுதான் அந்த நடவடிக்கை எடுக்கலன்னா தான் நம்ம சொல்ல முடியும். சிபிஐ விசாரணைக்கு பொதுவா மாநில அரசு முதலமைச்சர் வந்து எங்க கையில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நாங்க ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணுங்கிற கேள்விதான் எழுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஜெனுவினா நேர்மையா சிபிஐ விசாரிக்கிட்டு இப்ப சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது, பிஜேபி கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க, இது வந்து ஸ்டேஷன்ல இருந்த லாண்ட் ஆர்டர் போலீஸ் இதுல தலையிடல, இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கிரைம் பிரான்ச் இதுல தலையிடல, டிஎஸ்பி தலைமையில இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் கேஸை எடுத்திருக்கிறாங்க. அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பின்னால யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்த வழக்கில் இணைக்கப்படணும். அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை வந்து கையில் எடுத்திருக்கிற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை வந்து அவர் மீறி நடக்குது அப்படின்னா அந்த காவல்துறை கட்டுப்படுத்துறதுக்கான அவர் வந்து தோல்வி எடுத்துட்டாரா? அது உங்களுடைய கருத்து. திமுகவினருடைய வாகனத்துலதான் எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படிதான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வந்து இல்லை. ஹியூமன் ரைட்ஸை பத்தி எந்த விதமான விழிப்புணர்வும் காவல்துறை சார்ந்தது கிடையாது. அடிச்சா உண்மையை சொல்லுவான், உண்மையை ஒத்துக்குவாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கொடூரமான வதைகளின் மூலமாக. ஏன்னா நானே அது மாதிரியான விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னெல்லாம் வல்கரா பேசியிருக்காங்க போலீஸ், மிக கடுமையா பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி வாயில வச்சு ஒன்னு ஷூட் பண்ணிடுவோம்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையா இருக்கு. இது ஒரு பயிற்சி முறையா இருக்கு. அவனை வந்து ரொம்ப கடுமையா அட்ராசிட்டி பண்ணாக்க உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்து இவன் திருடி இருந்தானாக்க இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது. இவன் ஒன்றும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது. அவன் மேல எந்த விதமான வழக்கும் கிடையாது. அவன் முதல் முறையா ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் கூட முதல் முறையா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு அடிக்கும் போதே உண்மையை சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு பிறகும் கொண்டு போய் வச்சு இரவெல்லாம் அவனை அச்சுறுத்தி அவங்க தம்பி அழைச்சிட்டு வந்து அவனையும் சேர்த்து அவன் முன்னால அடிச்சு உங்க அம்மா மேல கஞ்சா கேஸ் போட்டுருன்னு சொல்லிதான் பயமுறுத்தி இப்படிலாம் பண்ணிருக்கிறார். உண்மையை வரவழைப்பதற்கு இதுதான் ஒரு வழி என்று காவலர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பயிற்சி முறைதான் இதற்கு காரணம். காவலர்களுக்கு அடிப்படையில மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. அதுதான் நான் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதுல என்ன இருக்குது, போலீஸ் எக்ஸஸ் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வேற மாதிரி நடக்கும், டிஎம்கே பீரியட்ல வேற மாதிரி நடக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸ் தான் எப்பவுமே. எந்த சாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் வந்து பயிற்சி முறையா இருக்கு. அதனாலதான் பியூரோக்ராட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறத நான் திரும்ப சொல்றேன். ஹெச்ராஜா ஒரு குற்றச்சாட்டு லோக்கல் திமுக வாகனத்திலே கூட்டு போயிருக்காங்க, கோவில் நிர்வாகம் தான் அப்படின்னா அவர் ஆதாரம் கொடுக்கட்டும். சிபிஐ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது, ஹெச்ராஜா கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சிபிஐ கிட்ட சொல்லட்டும். திமுக பின்னணி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கைது செய்யப்படட்டும். அதுல வந்து யாருக்கும் எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வேணும்னு கேட்கறாங்க. அதுல என்ன
அதுதான் நான் சொன்னேன். போலீஸ்க்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான எஜுகேஷன் தேவைப்படுது. வெறும் எத்தனை அடி உயரா இருக்கிறாரு, எத்தனை அடி வெயிட், எவ்வளவு வெயிட் இருக்கிறாரு, எவ்வளவு தூரம் ஓடுறாரு, இதை மட்டும் வந்து அளவு கூட பார்க்கக்கூடாது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்குற பயிற்சியில ஹியூமன் ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லணும். மனித உரிமைனா என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் குற்றவாளியா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், கொலைகாரனா இருந்தாலும் அவளுக்கான மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனித உரிமையை மதிக்க வேண்டியது போலீஸ்க்கு பொறுப்பு இருக்கு. இல்ல அவனெல்லாம் இப்படி டீல் பண்ணா உண்மையை சொல்ல மாட்டான், நாங்க எங்க ஸ்டைல்ல பண்ணாதான் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு அவங்க மைண்ட்ல வந்து செட் பண்ணிட்டாங்க போலீஸ்ல. இப்படி இல்ல, இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி வந்து பயிற்சி முறையில வந்து ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான பயிற்சி முறை, அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் தராங்க. என்ன மாதிரி சம்பவத்துல வந்து முதல்வர் வந்து பதவி விலகணும்னு அதிமுக பாஜக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துக்கு வர்றது விசிகாவும் கம்யூனிஸ்டும் உடனடியா போராட்டத்தை அறிவிச்சு பெருசா நாங்க போராடுவதற்கான தேவையே இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியா தலையிட்டாங்க. 5 பேர் கைதாயிட்டாங்க. இந்த வழக்கு வந்து அதிகபட்சம் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சிருக்கிறது ஒரு ஜென்யூன் அப்ரோச் தானே. காவல் நிலையத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் உறக்க சொல்லி இன்னைக்கும் வழக்கு பதிவு பண்ணட்டும், சிபிஐ பண்ணட்டும். அதான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சாச்சுல.